வணக்கம். நான் மூக்கையா, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ திவான் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 விஷயத்தை செக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அந்த ஒரு 5 விஷயத்தை செக் பண்ணிட்டு வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் ஷார்ட் பீரியட்லேயே வளர்ந்துருங்க. ரெண்டாவது, நீங்களே நாளைக்கு ஒரு வீடு கட்டி போகணும், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி ரெண்டல் இன்கம்மாவோ அல்லது உங்களுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டியாவோ இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் இது உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி வாங்க. அதில் மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரோடு ஆக்சசிபிலிட்டி. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் ஹைவேயாவோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஹைவேயாவோ அல்லது மெயின் ரோட் டச்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்து வாங்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலேயோ அல்லது ப்ராப்பர்ட்டி சுற்றியோ ரெசிடென்சியல் ஜோன், அதாவது வீடுங்க ஃபேமிலிஸ் ஆல்ரெடி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஏரியாவில் வீடுகள் அதிகமாக இருந்து ஃபேமிலிஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த ஏரியா இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் வரும். மூணாவது விஷயம், நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வெல் ரெனோன்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா சரௌண்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய முதலீடு ஷார்ட் பீரியட்லேயே பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நாலாவது, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டிஸ், அதாவது பஸ் ஸ்டாண்டு, காய்கறி கடை, மார்க்கெட் போன்ற உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அல்லது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கி போடுற இடம் ஒரு 2 இயர்ஸில் கூட நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்குது அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவதாக வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது, ஒரு ஏரியாவில் வருது அப்படின்னா அந்த ஏரியா மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகும். ஆனால் அது வரைக்கும் அந்த ஏரியா ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்த உடனே அந்த ஏரியாவோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே 50% to 100% ரொம்ப ஷார்ட் பீரியடில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ரோடு ஆக்சசிபிலிட்டி பார்க்கணும். ரெண்டாவது, ரெசிடென்சியல் ஜோனான்னு பார்க்கணும். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்கான்றதை பார்க்கணும். நாலாவது, மார்க்கெட்ஸ் ஆக்சசிபிள் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அஞ்சாவது, உங்களுக்கு நீங்கள் டெவலப்பிங் ஜோனான்றதை செக் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இந்த 5 விஷயத்தை பார்த்து வாங்குறீங்கும் போது நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு 100% இல்லைங்க, 200% வாய்ப்பு உண்டு. அண்ட் தென் ஃபைனல் ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பராக லீகல் அப்ரூவல்ஸ் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ராப்பர் லீகல் அப்ரூவல்ஸோடு செக் பண்ணி வாங்குகிற இடங்கள் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத்தை கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்களும் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய அளவில் முதலீட்டாளராகவோ அல்லது மிகப்பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி, இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும்.